ஹலோ டேர்மஸ், வெல்கம் டு DJM Fiction. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீக்ரெட் ஹஸ்பண்டோட பார்ட் 2 தான்டா பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இந்த பார்ட் வந்து பிடிக்கும். ஓகே, ஸோ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் வந்து ஒரு சின்னதாக ஒரு டவுனை வந்து காட்டுறான்டா. அப்படியே அந்த டவுன் வந்து உள்ளே சுற்றி காட்டுறாங்க. அந்த டவுனுக்குள்ளே இருக்கிற ஒரு வீடு அழகாக ஃபோக்கஸ் அங்கே தான் போகுது. கேமரா உள்ளே ஜூம் இன் பண்ணிட்டு அப்படியே போகிறாங்க. போய் பார்த்தா அங்கே வந்து ஒரு பொண்ணு, அவங்க வந்து பசங்களா வாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து கூப்பிட்றாங்க. உடனே ஒரு 4-5 பசங்க சிரிச்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரி சவுண்டு கொடுத்துக்கிட்டே யாரோ சிரிச்சுக்கிட்டே ஒரு 3 சின்ன பசங்க வந்து படியிலேருந்து ஓடி வராங்க. ஸோ அதுலேருந்து ஒரு பொண்ணு, 2 பசங்க வந்து ஹாப்பியாக சிரிச்சிட்டே வந்து அங்கே இருக்கிற டைனிங் டேபிளில் வந்து உட்காடுறாங்க. உட்கார்ந்த உடனே அந்த பொண்ணு வந்து இவங்க எல்லாருக்குமே வந்து ஃபுட் வந்து சர்வ் பண்ணுறாங்க. ஓகே மம்மி, இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படின்ற அந்த பொண்ணு கேட்கும்போது அந்த மம்மி அப்படின்னு சொன்னாங்களே அந்த பொண்ணு வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு பிடிச்ச நூடுல்ஸ் ப்ளஸ் வித் டம்ப்ளிங்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ உடனே இந்த 3 சின்ன பசங்களும் வந்து அவ்வளோ ஜாலியாக டம்ப்ளிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் வந்து அவங்களுக்காக வந்து தனித்தனியாக வந்து பவுலில் பிளேட்லலாம் வந்து சர்வ் பண்ணி அவங்களுக்கு முன்னாடி வைக்கிறாங்க. ஸோ எல்லாருமே ஆசையாக எடுத்து சாப்பிட்றாங்க. சூப்பராக இருக்கும் மம்மி அப்படின்னு ஒரு பையன் வந்து சொல்கிறான். ஸோ அவங்க வந்து தேங்க்யூடா செல்லம் அப்படின்னு வந்து அவங்களும் சொல்லிட்டு அவங்களும் வந்து உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ வந்து பக்கத்தில் வந்து அந்த பொண்ணு பக்கத்தில் வந்து ஒரு பையன் உட்காந்துட்டு அந்த பொண்ணு வந்து டம்ப்ளிங் சாப்பிட போகிறேன்னு எடுத்தான். அப்போ வந்து இவன் வந்து டம்ப்ளிங்கை பிடிங்க அவன் வாய்க்குள்ளே போட்டுக்கிட்டான். ஸோ வந்து இவன் பார்த்துட்டு ஏன் டம்ப்ளிங் கொடு அப்படின்னும்போது முடியாதே, என்ன பண்ணுங்க, சூப்பராக இருக்குது, இப்படி தான் பிடிங்க சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் போல் அப்படின்னு அவன் சொல்லி சாப்பிட்டுட்ருக்கான். இங்கே வந்து அந்த பொண்ணு வந்து அழுதுட்டு மா பாருமா இவனை அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ வந்து அவங்க அம்மா ஐயோ உங்கள் 2 பேரையும் வச்சு நான் படுற பாடு இருக்கே அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அவங்க இருக்காங்க. அப்போ வந்து இன்னொரு பையன் வந்து ஓயன் இந்தா இதை சாப்பிடு, இதுக்காம அப்படி சண்டை போட்டு அழுவேன் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து கொடுக்குறான். தேங்க்யூ ஹுக்கி, நீ தான் நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கன்னத்தில் கிஸ் பண்ணுறீங்க. என்ன இப்படிலாம் கிஸ் பண்ணக்கூடாது, ஒழுங்காக டிஸ்டன்ஸை மேக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒதுங்கி போய் உட்காடுறான். இன்றைக்கி அவனை பார்த்து க்யூட்டாக மறைச்சிட்டு அங்கிட்ட திரும்புறீங்க. ஸோ ஆஃப்டர் வந்து அந்த சின்ன பொண்ணு நீங்கள் தான்டா, அவங்களோட சின்ன வயசுன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து முறைச்சிட்டு அந்த சைடு திரும்பிட்டு இன்னொரு பையனை பார்த்து முறைச்சிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு நீ உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அவங்கள பார்த்து சிரிச்சுட்டு அவனும் வந்து சாப்பிட்டுட்ருக்கான். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து ஓகேடா வாங்க ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அந்த அம்மாவும் சொல்கிறாங்கன்ட்டு நீங்கள் எல்லாருமே வந்து ஓகே அப்படின்னு உங்கள் பேக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு நீங்கள் வந்து நடந்தே போகிறீங்க. உங்கள் அம்மா கூட நீங்கள் நடந்தே போவீங்க. ஸோ அதே போல் வந்து நீங்கள் 3 பேரும் உங்களோட மம்மி கூட சேர்ந்து நீங்கள் ரோட்டில் வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ போகும்போது பார்க்கு அது இதுன்னு பார்க்குறீங்கம்மா. மம்மி இன்றைக்கி ஈவினிங் நம்ம வருவோம்மா அப்படின்னு. ஓகேடா இன்றைக்கி வந்துடுவோமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3 பேருமே ஜாலியாக குதிச்சு போகிறீங்க. ஸோ உங்களோட கிண்டர் கார்டனும் வந்துடுச்சு. ஸோ அதனால் நீங்களும் வந்து உங்கள் மம்மியும் வந்து உங்களை விட்டுட்டு அவங்களும் வந்து போயிடுறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து கிண்டர் கார்டனில் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து கிளாஸ்லாம் கவனிக்கிறீங்க, சும்மா விளையாடுறது. ஸோ அந்த மாதிரி தான் உங்கள் டேலாம் வந்து போகுது. ஸோ உங்கள் மம்மி வந்து அந்த ஆன்ட்டி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மாதிரியா பார்ட் டைம் ஜாப் பண்ணி போகிறாங்க போல். ஸோ ஒரு ஃபேக்ட்ரிக்கு போகிறாங்க. ஃபேக்ட்ரி போய் அங்கே இருக்கிற அந்த ரீஸ்டாக்லாம் பண்ணுற வேலை அந்த மாதிரிலாம் சில வேலையெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. ஸோ அதுக்கடுத்து மத்தியானத்துக்கு சாப்பாடையெல்லாம் ரெடி பண்ணி அப்புறம் வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து கூப்பிட்டு அனுப்புகிறாங்க. ஸோ இந்த மணி தாண்டா போகுது. ஸோ அதுக்கடுத்து வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கால் வருது.
அந்த கால் வந்து இவங்க அட்டென்ட் பண்ணுறாங்க. அட்டென்ட் பண்ணிட்டு என்னமோ யாரோ அந்த சைட்லேருந்து பேசுகிறாங்க. அது இப்போதைக்கு நம்மளுக்கு தெரியலடா. ஸோ அவங்க வந்து பேசுகிறாங்க. இவங்களுக்கு வந்து அவங்க சொன்னதுக்கப்புறம் ஓகே சார் நான் வந்துடுறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு அவங்க கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிட்டா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட பக்கத்து வீட்டில் வந்து ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் ஒரு பாட்டி தான் சரிங்களா. ஸோ அந்த பாட்டிக்கிட்ட போய் ஓகே பாட்டிமா நான் வந்து கொஞ்சம் வேலையாக வெளியே போகிறேன், பசங்க வந்து அவங்கள கூப்பிட்டு பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு. இது என்கிட்ட கேட்கணுமாடா, நான் பார்த்துக்கிறேன்டா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பாட்டி தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. இதுக்கெல்லாமா தேங்க்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அவங்க பசங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் கொடுத்துட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்கடா. ஸோ அதுக்கடுத்து வந்து 3 பசங்களை கூப்பிட்றதுக்காக பாட்டி வந்து போகிறாங்க ஸ்கூலுக்கு. போயிட்டு இங்கே நான் வந்து வயன் அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட வந்திருக்கேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த கிண்டர் கார்டனுக்கு வந்து இந்த பாட்டி யாருன்னு தெரியும். ஏன்னா மோஸ்ட்டாக வந்து அவங்க அம்மா வர்றதை விட அந்த பாட்டி வர்றது தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னால அவங்களுக்கு தெரியுன்றதுனால அனுப்பி விட்ருவாங்க. ஸோ ஓகேடா அப்படின்ட்டு அவங்க எல்லோரையும் கூப்பிட்டு வராங்க. பாட்டிமா என்ன நீங்கள் வந்திருக்கீங்க, அம்மா வரலையா அப்படின்னு. அம்மா இன்றைக்கி கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க அதனால் நான் வந்திருக்கேன். ஓகே வா போகும்போது எதாவது சாப்பிட்டு போகுமா அப்படின்னா. ஓகே பாட்டிமா ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எனக்கும் ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு ஓகே சொல்கிறான். இன்னொருத்தவன் எனக்கும் ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு இன்னொருத்தன் சொல்கிறான். 3 பேர் ஐஸ்கிரீம் ஊற்றிக்கலாம். ஓகே சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குன்ட்டு அங்கே கூப்பிட்டு போய் உங்களுக்கு என்னென்ன ஐஸ்கிரீம் வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு பக்கத்துலேயே ஒரு பார்க் இருக்குது. அங்கே அந்த போகும்போது பார்த்தாங்களா அந்த பார்க், அங்கே போய் எல்லாருமே வந்து இந்த பெஞ்சில் உட்காந்து சாப்பிட வைக்கிறாங்க. ஸோ வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிட்றாங்க. இந்த பாட்டிமா அவங்களெல்லாம் பார்த்து சிரிச்சிட்ருக்கேங்க. இந்த மணி பசங்களெல்லாம் எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது, என் பசங்களாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு மைண்டு வாய்ஸ் அவங்கள விடுங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டு பாட்டிமா உங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணுமா, ஐயோ இந்த காலத்தில் நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உடனே போக வேண்டியது தான் போமா அப்படின்னு. ஐயோ வேணாம் பாட்டிமா நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ அப்படி தான்டா. ஸோ இவங்க வந்து கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக அங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரியை வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தென் அதுக்கடுத்து கொஞ்சம் நேரத்தில் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓகே நான் விளையாட போகிறேன் அப்படின்ட்டு அந்த பையன் வந்து குடுன்னு போகிறான். இன்னைக்கு நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன வயன் அவனும் வந்து போகிறான் சரிங்களா. இப்போ இன்னொரு பையன் பேர் என்ன நமக்கு தெரிஞ்சிடுச்சு, நிக்கு. இன்னொரு பையன் பேர் அதுக்கடுத்து காலையில் டம்ப்ளிங்ஸ் கொடுத்தாங்க. அந்த பையன் பேர் என்ன, குக்கி அப்படின்னு சொல்லியிருக்கா. அண்ட் தென் வந்து இந்த பொண்ணு பேர் வந்து ஒயன், அதாவது சின்ன ஒயன். ஓகேவா. இப்போ ஒயன் வந்து சின்ன ஒயன் வந்து நிக்கு நில்றா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிக்கு பின்னாடியே வந்து இவனும் வந்து ஓடுறா. என்னை விட்டுட்டு நீங்களும் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹூக்கி அப்படின்னுன்றவனும் ஓடி போகிறான் பின்னாடி. ஸோ இவங்க 3 பேரும் ஓடி பிடிச்சி விளையாடுறது, பார்க்குனால அங்கே ப்ளே திங்ஸ்லாம் இருக்கும்னே அங்கே போய் உட்காந்து விளையாண்டுட்ருக்காங்க. சர்க்கஸு, ஊஞ்சல், அப்புறம் சீசா, ஸோ அந்த மாதிரிலாம் சில கேம்ஸ் எல்லாம் வந்து விளையாண்டுட்ருக்காங்க. பாட்டி வந்து அவங்களெல்லாம் பார்த்து ரசிச்சிட்ருக்காங்க, தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஒரு கேங்கு வந்து உள்ளே வருது. ஒரு சின்ன பசங்க கேங்கு தான்டா, பெருசெல்லாம் இல்லை. ஒரு சின்னதாக ஒரு எவ்வளோ ஒரு 6-7 பேர் பசங்க வருவாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இவங்க 3 பேர் விளையாண்டுட்ருக்காங்க. 6-7 பசங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வராங்க. வந்துட்டு நீங்களாம் யாரா, இது எங்களோட ப்ளே கிரவுண்ட், நீங்கள் யார் இங்கே வந்து உள்ளே ஓட்டுறதுக்கு, எங்ககிட்ட பெர்மிஷனே கேட்காம எங்கள் திங்ஸ் எல்லாம் நீங்கள் தொட்டிருக்கீங்க அப்படின்னா. நீங்கள் வந்து இது உன் ப்ளே கிரவுண்டா, உன் பேர் என்ன எழுதி வச்சுருக்கியா, இது பொதுவான ப்ளே கிரவுண்ட், எங்கள் எல்லாருக்குமே சொந்தம், நீ என்ன ஒன்றுன்னு உரிமை கொண்டாடிட்டு வர அப்படின்னு வந்து குட்டி வாயின் சொல்லும் போது அவன் அதெல்லாம் எனக்கு தெரியாது, இது என்னோட ப்ளே கிரவுண்ட் ரொம்ப வாயை உடைக்கணுமா அவனுக்கு அப்படின்னு. முடிஞ்சால் உடச்சி உடறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முந்திட்டு போகிறீங்க. அப்போ வந்து நிற்க உங்கள் கையை பிடிச்சிட்டு ஒயன் அப்படிலாம் போகக்கூடாது அடிச்சிருவாங்க அப்படின்னு. நான் உன் மண்டையில் போட போகிறேன், அவன் பேசுகிறான்ட்டு நீ என்ன வந்து பிடிக்கிறான், அவனை போய் போடுறா அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம் உன்னை வந்து காப்பாற்ற வந்தது என் தப்பு தான் போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் விடுறான். என்னடா அவன் சொல்கிறா நீ விட்ற அப்படின்ட்டு பக்கத்தில் இருந்தா ஹூக்கியை வந்து நிற்கிறான். ஸோ வந்து ஐயோ அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்துட்டீங்க. என்ன பண்ணுவேன் அப்படின்னு வந்து அந்த குரூப்லேருந்து ஒரு பையன் கேட்கணும். உன் மண்டை இருக்குல்ல, உன் மண்டை ஏற்கனவே மொட்டை மண்டையாக தான் இருக்கு, இன்னும் அப்படின்னு சொல்ல வலிச்சு எடுத்துட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நம்ம
அப்படின்றான். அப்போ வந்து ஏய் என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க, எங்களை பத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்கிறான். சொன்ன உடனே ஓகே பாய்ஸ் அப்படி சொல்லிட்டு இவங்க மீதி இருக்கிற ஒரு 5-6 பேர் வந்து இவங்களை வந்து சரௌண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை பாட்டி பார்த்துட்டாங்க. என்னாச்சு அங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அவங்க விளையாடுறாங்க போல் அப்படின்னு நினச்சி விட்டுட்டாங்க. ஓகேவா. ஸோ வந்து அதனால் பாட்டி வந்து அவ்வளோவா மைண்ட் பண்ணிக்கல. ஓகே சின்ன பசங்க ஏதோ விளையாடுறாங்க அப்படின்னு நினச்சி விட்டுட்டாங்க. அதுக்கடுத்து வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணன்னு தெரியலை, ஏன்னா வந்து எல்லாருமே ரவுண்டு போட்டுட்டாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. நான் உங்கள் கூட கொஞ்சம் விளையாட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு பையன், அது லீடர்னு சொன்னாங்களே, அங்கே வந்து ஒரு பையன் சொல்கிறான், எங்கள் கூட விளையாட வந்திருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்கும்போது விளையாட வந்திருக்கோன்னா உங்களை அடிக்க போகிறான்டா அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். ஓகே 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 அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ வந்து என்ன ஓகே அவன் இப்போ அடிக்க போகிறான் அப்படின்னு நிற்க சொல்கிறான். பார்த்துக்கலாம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹூக்கி சொல்கிறான். என்னத்தை பார்த்துக்க போகிறேன், நான் அடித்தாலே நீங்கள் அடித்து பிடிச்சி ஓடுவேன், இல்லை நீ இவங்கள போய் அடிக்க போறியா அப்படின்னு நீ சொல்கிறீங்க. வந்து மானம் போகுதுடி சும்மாரு அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ சாரி அப்படின்னீங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து அந்த பசங்களை ஒரு பையன் வந்து உங்களை வந்து அடிக்க வரேன்னு பேரில் குடுன்னு ஓடி வந்து உங்களை தள்ளி விட்டுட்டான். நீங்கள் டம்முன்னு போய் விழுகிறீங்க. வலிக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுகிறீங்க. ஸோ உங்கள் கதறு வந்து அவ்வளோ சவுண்டாக இருக்குது, அவ்வளோ கதறீங்க, ரொம்ப கதறீங்க. அந்த சவுண்டு வந்து ஏன்னா வலிக்குதுல்ல, ஸோ அதனால் நீங்கள் அழுதுருக்கீங்க. அந்த சவுண்டுங்க பாட்டிமா கேட்டோடனே அவங்களுக்கு எங்கிட்ட இருந்து தான் பவர் வந்துச்சுன்னு தெரியல, எங்கேனாது இது பையன் அழுகிறா அப்படின்னு சொல்லிட்டு குட்டுன்னு ஓடி வராங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வராங்க. அது பாட்டிமாவானே டவுட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து ஓடி வந்துட்டு என்னடா பண்ணிச்சிங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன பாட்டிமா என்ன சப்போர்ட்டுக்கா, இங்கே பாருங்கள் இது எங்களோட ப்ளே கிரவுண்டு, இவங்களெல்லாம் இங்கே விளையாட விட்றதே தப்பு, உங்களை யார் இவங்களெல்லாம் விளையாட விட்டா, இது எங்கள் ப்ளே கிரவுண்டு, இது எங்களோட திங்ஸு எல்லாமே எங்களுக்கு, இவங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் வெளியே அனுப்பிவிடுங்க. நான் பாட்டிமா பாட்டிமா பைத்தியம், இது பப்ளிக் ப்ளே கிரவுண்ட் தானே, எல்லாருமே சமம் தானே, வேணா ரொம்ப பேசுகிறான் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ அவங்க வந்து ஐயோ ஏன் எந்திரிமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்களை தூக்கி விட்றாங்க. வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உதறியெல்லாம் விட்றாங்க. ஸோ வந்து அவங்க பார்த்துட்டு நீங்கள் விழுந்ததை பார்த்துட்டு ஹூக்கி வந்து அவளை எதுக்கு தான் தள்ளி விட்ட அப்படின்னு வந்து தள்ளி விட்ட பையனை போய் டம்முன்னு தள்ளி விட்டுட்டான். அவன் போய் விழுக்கிறான். ஸோ அவனை தள்ளி விட்டோடனே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்களா நீ எதுக்குடா இவனை தள்ளி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹூக்கியை வந்து தள்ளி விட்றான். உடனே நிக்கு வந்து தள்ளி விட்டவங்களை போய் தள்ளி விட்டுட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த பாட்டி வந்து கொஞ்சம் நில்லுங்களா, எதுக்குடா ஒருத்தர் தள்ளி விட்டுக்கிட்டு ஒரு சரி விளையாடுறீங்கன்னா சண்டை போடாமல் விளையாடணும், அது என்ன நீ இவ்வளோ தள்ளி விட்றது அவன் தள்ளி விட்றது உனக்கு தெரியாதா, பொண்ணு மேலே எப்படியா கையை வைப்ப அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன், இவன் மட்டும் எங்கள் மேலே கை வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் கூட வச்சுக்கிட்டா நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, வாங்கடா 3 பேரும் ஒழுங்கா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹூக்கி அப்புறம் நிக்கு அப்புறம் சின்ன பையன் இவங்க எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க பாட்டிமா. சரிங்களா. அவங்க ஐயோ இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து புலம்பிகிட்டே கூப்பிட்டு போகிறாங்களா. அப்போ வந்து சாரி பாட்டிமா நாங்கள் பண்ணதுனால உங்களுக்கு கஷ்டமாக போச்சுல அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க, குட்டிவான்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து அப்படிலாம் நான் சொன்னேனாடா, தேவைதான் போய் சண்டை போட்டால் எதாவது காயம் தான், நான் உங்கள் அம்மா கிட்டே என்ன பதில் சொல்கிறது யோசிச்சுப்பாரு அப்படின்னு சாரி பாட்டிமா அப்படின்னு சொல்கிறீங்க 3 பேருக்கு ஓரஸா. சரி ஓகே இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் பல்ல நிட்டுறீங்க. அவங்க ஐயோ இந்த சிரிப்பை வச்சு என்னை மயக்கிறங்கடா அப்படின்னு அவங்க சொல்லிவிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. பாட்டிமா வீடு தான்டா. ஸோ பாட்டிமா வீட்டில் வந்து மோஸ்ட்டாக வந்து யாரும் இருக்க மாட்டாங்க, வெறும் பாட்டிமா மட்டும்தான் இருப்பாங்க. கூட வந்து ஒரே ஒரு பப்பி இருக்கும், அது கூட மட்டும்தான் நீங்கள் போனால் விளையாட முடியும். சரிங்களா. ஸோ அதை மாதிரி போகிறீங்க, போனோடனே எங்கள் பப்பி குடுன்னு ஓடி வந்து 3 பேர் மாதிரி ஜம்ப் பண்ணுது. ஸோ நீங்கள் 3 பேர் சிரிச்சுட்டு அந்த பப்பி வந்து உங்கள் மூஞ்சி ஃபுல்லாக நக்கி விட்டுட்டுருக்கு, 3 பேரையும் சமமாக பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் எல்லோரும் சிரிச்சுட்டு ஜாலியாக இருக்கீங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து 3 பேர் வந்து ஜாலியாக விளையாண்டுட்ருக்கீங்க அந்த பப்பியோட. பாட்டிமா வந்து உங்களுக்கு எதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சின்ன அவங்களுக்கு வந்து டம்ப்ளிங்ஸ் பிடிக்குமா 3 பேருக்கும். ஸோ ஆனால் டம்ப்ளிங்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க 3 பேருமே டம்ப்ளிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி எடுக்கும் போது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்னமோ பண்ணிகிட்ருப்பாங்க. வீட்டில் இருக்கிறவங்க சொல்லதெல்லாம் இருக்குமா, அந்த மாதிரி வீட்டில் எதாவது பண்ணுவோம் அப்படின்ட்டு அவங்க வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. நீங்கள் இங்கே விளையாண்டுட்ருப்பீங்க. ஸோ டைமும் வந்து ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்குது, நீங்கள் விளையாண்டுட்ருக்கீங்க. அதுக்கடுத்து பாட்டிமாவும் உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ்லாம் வந்து கொண்டு வந்து தராங்க. ஸோ நீங்கள் 4 பேருமே அதை வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கீங்க. 4 பேர்னால் நீங்கள் 3 பேர் கூட அந்த டாக்கு. ஸோ நீங்கள் 4 பேருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கீங்க.
அந்த டாக் பேர் வந்து என்ன வச்சுக்கலாம்னா டாமின்னு வச்சுக்கலாம், சரிங்களா. ஸோ அந்த டாமி வந்து நீங்கள் உங்கள் கூட வந்து ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்களா அவங்க 3 பேர் கூடயும், ஈவன் பாட்டியும் விடாது. ஸோ நீங்கள் 4 பேர் கூடயும் அந்த டாமின்ற டாக் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கும். என்னமோ உயிரே உங்ககிட்ட தான் இருக்கிற மாதிரி, என்ன டாக்ஸ்னாலே எப்படி தானே, ஓகே அந்த மாதிரி தான் இருக்குமா. அதனால் நீங்கள் சொன்னால் தான் எல்லாமே பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. உங்கள் கூட அவ்வளோ க்ளோஸு. ஸோ உங்கள் கூட சேர்ந்து அதுவும் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கு. ஸோ பாட்டிமாவும் காஃபி குடிச்சிட்ருக்காங்க. காஃபி வேணாம், சரி என்னமோ ஒன்று குடிச்சிட்ருக்காங்க, சரிங்களா. அவங்க குடிச்சிட்ருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பாட்டிமாவுக்கு ஒரு கால் வருது. அவங்க வந்து ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. ஓ அப்படியாடா, ஓகேடா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட் பண்ணிட்டாங்க. உடனே வந்து நிற்கு, யார் பாட்டிமா கால் பண்ணதுன்னு, உங்கள் அம்மா தான்டா. ஓ என்ன சொன்னாங்க அப்படின்னு வந்து குக்கி வந்து கேட்பான். அப்போ வந்து அதுவாடா, உங்கள் அம்மா வந்து இன்றைக்கி வரமாட்டாங்களாம், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் தான் தூங்க போகிறீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஐ ஜாலி அப்படின்ட்டு 3 பேருமே ஜம்ப் பண்ணுறீங்க. ஏன்டா அவங்க அம்மா வரலன்றேன் உட்காந்து ஜம்ப் பண்ணிகிட்ருக்கீங்க என்னன்னு. போங்க பாட்டிமா, அவங்க வீட்டுக்கு வந்தாலே ஹோம்ஒர்க்குன்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்களே, எங்கே புக் எடுங்க அப்படின்னு. ஐயோ அப்படின்னு வந்து ஓகே சொல்கிறான். அப்போ வந்து 3 பேரும் ஏன் வயன் வாயை வச்ச அப்படின்னு வந்து எல்லோரும் உங்ககிட்ட கோரஸாக கேட்குறாங்க, எக்ஸப்ட் பாட்டி. ஸோ அப்போ வந்து டாக் வந்து உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு. ஆஃப்டர் வந்து சிரிக்குதுன்னா வாழாட்டிக்கிட்டு ஜம்ப் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கா. ஐயோ சாரி அப்படின்னு வந்து நீங்கள் செல்லம் என்ன சொல்ல காமெடியாக வந்து மண்டே சொல்லிடுறீங்களா. ஸோ எல்லோரும் பார்த்து சிரிச்சிட்டு சரி வா போகலாம் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து பாட்டிமா முன்னாடி வந்து ஒரு டீச்சராக இருந்திருப்பாங்களா, ஓகேவா. இது வந்து பாட்டியோட ஃப்ளாஷ்பேக்கு. அதனால் பாட்டியோட ஃப்ளாஷ்பேக்னால் அவங்க முன்னாடி வந்து ஒரு டீச்சராக இருந்திருக்காங்க. அதனால் ஓகே அப்படின்ட்டு நீங்கள் சின்ன வயசில் வந்து பாட்டி வந்து உங்களை பார்த்துட்டு இருந்தனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேவா. இப்போ பாட்டி வந்து ஓகே அப்படின்ட்டு உங்கள் புக்கெலாம் எடுத்து அவங்க சொல்லி தந்துட்டுருக்காங்க. ஓகே இதுதான் அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் வந்து உட்காந்து படிச்சுட்ருக்கீங்கடா. ஸோ அப்படியே வந்து கிண்டர் கார்டனால் அவ்வளோவாலாம் இருக்காது. இந்த ABCD 1 2 3 அந்த மணி தானே இருக்கும். ஸோ அந்த மணி தான் வந்து இருக்குது, ஓகேவா. ஸோ அந்த மணி தான் படிச்சுட்ருக்கீங்க. ஸோ தென் வந்து அப்படியே வந்து டைமும் ஸ்கிப் ஆகுது. ஸோ நீங்கள் படிச்செல்லாம் முடிச்சிட்டிங்க. டின்னருக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு வந்து பாட்டி கேட்குறாங்க. எனக்கு நூடுல்ஸ் வேணும் அப்படின்ட்டீங்க. ஸோ அப்படியே வந்து எல்லாரோட ஆர்டர்ஸ் அதெல்லாம் வந்து இவங்க எடுத்துகிட்டு போய் அங்கே கிச்சனில் வந்து போய் சமைச்சிட்ருக்காங்க. இங்கே நீங்கள் எல்லாருமே வந்து பப்பி கூட நீங்கள் பப்பீஸ் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே சேர்ந்து பேக்யார்டில், அதாவது பின்னாடி தோட்டம் இருக்கும்ல, ஸோ அந்த பேக்யார்டில் போய் உட்காந்து அங்கே ஊஞ்சல் கட்டி வச்சுருப்பாங்க பாட்டிமா. அங்கே உட்காந்து விளையாண்டுட்ருக்கீங்க. அங்கே லைட்லாம் இருக்கும். ஸோ ஆனால் உங்களுக்கு பயம்லாம் கிடையாது. ஸோ அந்த மணி விளையாண்டுட்ருக்கீங்க ஜாலியாக. ஸோ அதுக்கடுத்து வந்து கொஞ்ச நேரத்துலேயே பாட்டி வந்து வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்டோன்னே குடுன்னு 3 பேரும் ஓடி போய் சண்டை போட்டு உட்காடுறீங்க. உட்காந்துட்டு எப்பயும் போல் உங்களோட லெஃப்ட் சைடில் வந்து ஹோக்கி உட்காந்துருப்பான், ரைட் சைடு வந்து நிக்க உட்காந்துருப்பான், நீங்கள் நடுவில் உட்காந்துருப்பீங்க. பாப்பி வந்து உங்களுக்கு கீழே உட்காந்துருப்பான், சரிங்களா. ஸோ நீங்கள் எல்லாருமே உட்காந்துட்டு பாட்டிமா சர்வ் பண்ணிட்டு அவங்க உட்காந்து சாப்பிட்றாங்க. டாகுக்கும் சர்வ் பண்ணிட்டாங்க. ஸோ அது இப்போது நீங்கள் வந்து 5 பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு டைம் பார்க்குறீங்க. நியர்லி ஒரு 9 o'clock ஆகிடுச்சு. ஓகே வாங்களா தூங்கலாம், லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்போயே அப்படின்னோடனே நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல, ஆனால் நாளைக்கு சண்டே வாச்சு, ஐயோ மறந்துட்டேனே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே இப்போ இன்றைக்கி மூவி பார்க்கலாமா, மூவி நீங்கள் ஒன்றும் முட்டியை கூட தாண்டலாம், அதுக்குள்ளேயே உங்களுக்கு மூவி கேட்குதா அப்படின்னு. ப்ளீஸ் பாட்டிமா அப்படின்னு எல்லாம் பப்பி ஐஸ் வைக்கிறேன்னா சரி ஓகே பார்க்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஜாலி அப்படின்னு 3 பேர் உட்காந்துட்டு போய் சோஃபாவில் உட்காந்துட்டிங்க. போய் சோஃபாவில் உட்காந்துட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா சின்ன பசலாக வேணும்ல, அதனால் வந்து போட்டு விட்றாங்க. அவங்களும் உட்காந்து பார்க்குறாங்க. சின்ன பிள்ளைகிட்ட அவங்களும் வந்து உட்காந்துட்டு ஐயோ அப்படின்ட்டு அவங்களும் வந்து ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் 3 பேருமே வந்து ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கீங்க. அந்த பப்பிக்கு புரியுதோ இல்லையா, அதுவும் ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கு. ஸோ அப்படியே வந்து படமும் முடியுது. ஸோ பாட்டி வந்து திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா 4 பேருமே அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ பாட்டிமா ஐயோ இவங்கள வச்சுக்கிட்டு அப்படின்னு லைட்டாக சிரிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லா பசங்களையும் தூக்கிட்டு டாகியை வந்து அழகாக வந்து அதோட பெட்டில் வந்து அப்படியே வந்து ஒரு போர்வையை எடுத்து போற்றி விட்டுட்டு அவங்க வந்து பசங்களெல்லாம் ஒரு ஆளாக தூக்கிட்டு போய் அங்கே இருக்கிற ரூமில் வந்து போட்டுருவாங்கன்னா படுக்க வச்சுருவாங்க. பெட்டில் படுக்க வச்சு
போர்வையெல்லாம் போற்றி விட்டுட்டு குட் நைட் அப்படின்னு 3 பேரோட ஃபோர்ஹெட்லேயும் கிஸ் பண்ணிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்கடா. ஸோ அவங்களுக்கும் வந்து சில வேலையெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி க்ளீன் கிச்சன்லாம் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு மூவி பார்த்து என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் ஸ்நாக்ஸாக இருக்கும்ல, அந்த பேப்பர்ஸு அதெல்லாம் சிலதாக கொஞ்சமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு எடுத்து அங்கிட்ட தூக்கி போட்டுட்டு அதுக்கடுத்து இவங்க வந்து ஓகே அப்படின்ட்டு இவங்களும் போய் தூங்க போயிட்டாங்கடா. ஸோ மார்னிங் இவங்க கொஞ்சம் ஏர்லியாகவே எந்திரிச்சு வந்துட்டாங்க. எந்திச்சு வந்துட்டு அப்படியே வந்து அவங்களோட ஒர்க்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி லீவ் ஆச்சு, அதனால் சின்ன பசங்க கொஞ்சம் நேரம் தூங்கட்டும் அப்படின்ட்டு. ஸோ பார்த்தா வந்து உடனே பாட்டிமா அப்படின்னு 3 பேரும் எந்திச்சு வராங்க. வந்து பார்த்தா என்னடா அதுக்குள்ளேயும் எழுந்திரிச்சிட்டிங்க, டைம் பாரு 6 தான் ஆகுது, இப்போயேவா எழுந்திரிப்பீங்க, போய் தூங்குங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எங்களுக்கு தூக்கமே வரல அப்படின்னு. என்னாச்சு அப்படின்னா தூக்கம் போயிருச்சு அப்படின்றாங்க. ஐயோ சரி ஓகே வாங்க நம்ம பப்பியை போய் வாக்கிங் கூட்டு போமா அப்படின்னு கேட்குறேன். ஐ ஜாலி அப்படின்னு 3 பேரும் ஜம்ப் பண்ணுறாங்க. ஓகே போய் வந்து பல்லு வளக்கிட்டு வாங்கடா அப்படின்றாங்க. ஐயையோ பல்லு வேறு வளர்க்கணுமா அப்படின்னு வந்து அவங்க சொல்லிவிட்டு அவங்க போகிறாங்க. போய் எல்லாருமே பல்லு விளக்கிட்டு அழகாக வராங்க. பல்லு வளர்க்கணுமா அது வேறு இருக்குல்ல அப்படின்னாங்க. பல்லு வளர்க்காமையாக இருப்பீங்க அப்படின்னாலே சரி ஓகே அப்படின்னு 3 பேரும் போய் பல்லு விளக்கிட்டு வராங்களா. வந்ததுக்கப்புறம் டாகி வந்து குடுன்னு போய் அதோட லீஷ் இருக்கும்ல, அந்த கயிறு அதை கொண்டு வருது, அந்த பெல்ட் மணி இருக்கும்ல, அதை கொண்டு வந்து கொடுக்குதுண்ணா. ஸோ கொடுத்துட்டு 3 பேருமே வந்து அழகாக வந்து அதை கூப்பிட்டு போகிறாங்க. கூட பாட்டியும் வராங்க, அவங்கள மட்டும் தனியாக விட முடியுமா, அதனால் வந்து 3 பேர் கூட 4 பேருக்கு கூட வந்து பாட்டியும் வந்து கூட சேர்ந்து வராங்க. ஓகேவா. ஸோ வந்து ஒரு சொன்ன மணி ஒரு பார்க் மணி இருக்கும். அந்த பார்க்கில் இப்போதைக்கு யாருமே இல்லை, இனிமேல் தான் எல்லாருமே வருவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த பார்க்கில் இப்போ இவங்க 5 பேர் மட்டும்தான் இருக்காங்க. இவங்க 5 பேருமே வந்து அங்கே இருக்காங்க, விளையாண்டுட்ருக்காங்க. அந்த டைம் வந்து ஃபுல்லாக ஒரு 4-5 பிளாக் ஹார்ஸ் வந்து அங்கே வருது. ஓகேவா, 4-5 வேணாம், ஒரு 3-4 பிளாக் கார்ஸ் வந்து பெரிய பெரிய கார்ஸ் அழகாக வந்து இவங்க 3 பேரை சரௌண்ட் பண்ணி வந்து நிற்கிது. ஸோ பாட்டி வந்து பார்க்குறாங்க என்னது அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவங்களுக்கு பயம் உண்டாகுது, கண்ணு ஃபுல்லாக பயமாகுது. அவங்க வந்து என்ன தான் நடந்தாலும் பசங்களை வந்து விட்டு போக மாட்டுறாங்க, அப்படியே சுற்றி வந்து நிற்கிறாங்க. பசங்க இங்கே வாங்க அப்படின்ட்டு. டாக் வந்து பார்த்துட்டு ஏதோ ஒரு தப்பாக இருக்கே அப்படின்ட்டு அவங்க போய் கடிக்க போகுது. அப்போ உடனே அவ்வளோதான், ஒரு அந்த ஃபுல்லாக பிளாக் கார்ஸ்ன்னு சொன்னேன்ல, அந்த வந்து ஃபுல்லாக பாடி கார்ட்ஸும் வந்து வெளியே வைக்கிறாங்க. எல்லாருமே ஃபுல்லாக பிளாக் கலரில் ட்ரெஸ் போட்டு வந்து நிற்கிறாங்க. பாட்டி வந்து உண்மையிலே பயப்படுறாங்க. நான் சொன்ன மாதிரி அந்த டாக் வந்து பயத்தில் ஏதோ கடிக்க போகுது, பயம் இல்லை, சேஃப்டிக்காக அதுக்கு ஏதோ ஃபீல் ஆகும்ல, அந்த மாதிரி ஃபீல் ஆகும்போது அது போய் கடிக்க போகும்போது ஒருத்தவன் தான் ஒரு டாக் பறந்து போய் விழுகுது, டாமி. ஸோ நீங்கள் வந்து ஷாக்கில் பார்க்குறீங்க, 3 பேருமே கதறீங்க ஐயோ டாமி அப்படின்ட்டு. அப்போ வந்து அந்த கார்லேருந்து ஒருத்தன் வெளியே வந்து இறங்குறாரு. அது யார் தெரியலையே. ஓகேடா, ஸோ இதோட இந்த எபிசோடை வந்து நான் முடிக்கிறேன். ஸோ அடுத்த பாட்டில் என்ன ஆகுது, அந்த மேன் வந்து யார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து என்ன எப்போ போடலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கடா. ஓகே, தேங்க்யூ, பாய்.